நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. பாகிஸ்தான் நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸாகவே அது மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது கொடுமை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பிச்சைக்கார மாஃபியாக்கள் மக்களை ஏரோப்ளேன் மூலயமா ஏற்றி வெளிநாடுகளை அனுப்பி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பயங்கரமாக வந்திருக்கு. சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 24,000 50,000 பாகிஸ்தானியர்கள் பிச்சை எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் சவுதி அரேபியா நாடு கடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா 6,000க்கும் மேற்பட்டவங்க. அசர்பைஜான் எப்படின்னா பாகிஸ்தான், டர்க்கி, அசர்பைஜான் இவங்க ஒரு ட்ரைலேட்டரல் குரூப்பில் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் அசர்பைஜானுக்கு பாகிஸ்தான் கொடுத்த பரிசு என்னென்னா பிச்சைக்காரர்களை எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படின்னு தான். அங்கே கிட்டத்தட்ட 2,500க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்களை அவங்க நாடு கடத்தியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சர்வதேச லெவலில் பார்க்கும்போது மொத்தமாக கிட்டத்தட்ட 51,000க்கும் மேற்பட்ட பிச்சைக்காரர்கள் பிடிபட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வங்கியினுடைய புதிய அளவுகோல் படி பாகிஸ்தான் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 44.7% மக்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா சுமார் 10.7 கோடி மக்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடந்த சில வருஷங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 1.3 கோடி புதிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஏன்டா இப்போ இங்கே சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. விஷயம் இருக்கு. இந்தியா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தினால பாகிஸ்தான்ல இன்னும் பிச்சைக்காரர்கள் அதிகமாவாங்க அப்படின்னு தெரிய வருது. அதாவது அவங்க வெளிநாடுகளுக்கு நிறைய பிச்சைக்காரங்க போறாங்க, உள்நாட்டிலையும் அதிக அளவில் பிச்சைக்காரர்கள் உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தானை இந்த முறை இந்தியா பார்த்தீங்கன்னா துப்பாக்கி மற்றும் தோட்டாவெல்லாம் துவைக்கல, மாறா தண்ணியை வச்சு செம்ம அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில பார்க்கலாம். சரி, முதல்ல என்னப்பா ஆச்சு இந்த பாகிஸ்தானில் ஓடக்கூடிய இந்த செனாப் நதியில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது நேற்று டானோட ஒரு ரிப்போர்ட். டான்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நியூஸ் பத்திரிகை. இந்த பத்திரிகையோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 இருந்து டிசம்பர் 16 வரைக்கும் செனாப் நதியில் வர தண்ணி திடீர்னு எக்ஸ்ட்ராடினரியா, அதாவது ரொம்பவும் அதிக முறையில் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாகிஸ்தான் இந்த விஷயத்துல ரொம்பவும் கவலைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கமா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4018 முதல் 4406 கியூசெக் அப்படின்னா கியூபிக் ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கான தண்ணி வரணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. ஆனா டிசம்பர் 10 இருந்து 16 வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 870 கியூசெக் தண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்த 10 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிக குறைவான அளவான தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற இந்த பகல்காட் டேம் வழியா இந்தியா தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் திடீர்னு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் குற்றச்சாட்டுது. பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டு சும்மாலாம் சொல்லியாம அவங்க சேட்டலைட்ல போட்டோ எடுத்து வச்சுட்டு அது மூலியமா தான் அவங்க சொல்றாங்கன்ற மாதிரியும் அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது டிசம்பர் 8 பாத்தீங்கன்னா பல்கால் அணையோட பரப்பு அதாவது கம்மியா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சேட்டலைட் வியூல அவங்க பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 13 அதனுடைய பரப்பு திடீர்னு அதிகமாயிருக்கு. இதை வச்சுதான் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா முதல்ல அணையை காலி பண்ணிட்டு அப்புறம் பாகிஸ்தான் வர தண்ணியை நிறுத்தி மறுபடியும் ரொப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க சொல்றாங்க. ஜீலம் நதியிலும் பாத்தீங்கன்னா இதே கதை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செனாப் மட்டும் இல்ல, ஜீலம் நதியிலுமே இதே மாதிரி வேலையை இந்தியா பண்ணுது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் அதிகாரிகள் குற்றம் சாட்டுறாங்க. மேங்லா டேம்ல வழக்கமா வர வேண்டிய தண்ணியை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசம்பர் 14 5000 கியூசெக் வர வேண்டிய தண்ணி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 வெறும் 3300 கியூசெக் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் இதே டைம்ல 4400 கியூசெக் தண்ணி வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க ஒரு புள்ளிவிவரத்தையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்தியாவினுடைய இந்த வாட்டர் புல்லட் எப்படி பாகிஸ்தானுடைய நெஞ்ச பொழந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயினுடைய நிலைமை அதான் பார்க்கணும். பொதுவாகவே வாட்டர் வார் வந்தாலே விவசாயினுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடும். ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் மாகாணத்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா சுமார் 25 மில்லியன் ஏக்கர் அப்படின்னு சொல்றோம். இதுல 15 மில்லியன் ஏக்கர் நிலங்கள் அதாவது கிட்டத்தட்ட 60% நிலங்கள் இந்த நதிநீர் பாசனத்தை நம்பிதான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா தண்ணீரை கட்டுப்படுத்தினா இந்த 15 மில்லியன் ஏக்கர் நிலமும் நேரடியாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. விவசாயிகளுடைய மிக முக்கியமான விஷயம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா முக்கிய பயிர்களுடைய பாதிப்பு, அதாவது கோதுமை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் அப்படின்றதுனால பாகிஸ்தான்ல கோதுமை பயிரிடும் முக்கிய சீசன் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமையை விதைச்ச பிறகு அதற்கு செய்யப்படக்கூடிய முதல் விஷயமே என்னன்னா ஃபர்ஸ்ட் நீர் பாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா டிசம்பர் 10 இருந்து 16 வரை செனாப் நதியில தண்ணீர் வராதனால பல கிராமங்கள்ல இந்த முதல் நீர் பாசனம் கூட பாச முடியாம
வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பயிர்கள்லாம் வந்து கருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 1% தண்ணீர் குறைஞ்சா கூட இந்த கோதுமையோட உற்பத்தி 0.65% வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சும் சொல்லுது. தற்போதைய தண்ணீர் தட்டுப்பாடால் கோதுமை விளைச்சல் வந்து 20% முதல் 30% வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுடைய திட்டக்குழு வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அடி. கோதுமை விளைச்சல் குறையறதுனால மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 300 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான பொருளாதார இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பீடும் எடுத்திருக்காங்க. தண்ணீர் வரத்து சீராக இல்லாததுனால சுமார் $2.2 பில்லியன் மதிப்பிலான அரிசி ஏற்றுமதியும் கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திடீர் நீர் வரது அதனால ஏற்படக்கூடிய வெள்ள அபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தண்ணீரை நிறுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு அதிகப்படியான தண்ணீரை திறந்து விடுறதுனால அதன் மூலியமா ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இந்த திடீர்னு வரக்கூடிய பேரலைகளால விளைநிலங்களில் உள்ள வளமான மண் வந்து அடித்து செல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து சேதமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான்ல பல பகுதியில் வந்து டியூப்வெல் மற்றும் கால்வாய்கள் வந்து சேதம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. 2023 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடந்த ஒரு திடீர் நீர் வரத்தால பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் ஒரு விவசாயிக்கு 1.2 மில்லியன் வரை நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த மோட்டர் போட்டு வச்சிருப்பாங்க, போர்வெல் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். தண்ணி வரலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அதிகப்படியாக தண்ணி வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சீரான அளவிலான தண்ணி கிடைக்கும் போது தான் அவங்களால சரியான அளவில் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றதையும் ஒரு கருத்தை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்தியா நிஜமாவே தண்ணியை நிறுத்தி பாகிஸ்தானை கஷ்டப்படுத்துதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரெண்டு பக்கமும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது நாடு சுதந்திரம் கிடைச்ச புதுசுல ஒரு சின்ன பஞ்சாயத்துல இந்தியா வந்து தண்ணியை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ பாகிஸ்தான்ல பெரிய லெவல்ல விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டது. இதனாலதான் வந்து 1960 இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. இப்போ நிலைமை வந்து கொஞ்சம் சீரியஸாக மாறி இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் இந்த காஷ்மீரில் பகல்காம் அட்டாக்ல வந்து இந்த தீவிரவாதிகள் நம்மளுடைய நாட்டு மக்கள், அதுவும் வந்து அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸை வந்து சுட்டு கொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி நம்மளோட கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா ரத்தமும் தண்ணீரும் ஒன்றா ஓட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலையும் நம்ம கொடுத்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிசிஷனும் வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து இந்தியா தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு முக்கியமான நதிகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து ரவி நதி. ரவி நதியை பொறுத்தவரை இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தான். அதனால இந்தியா முழுசுமாக வந்து பயன்படுத்திக்கலான்ற ஒரு அக்ரிமெண்ட் அதில் இருக்குது. அதனால இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோட ஃப்ளோவை பாகிஸ்தானுக்கு டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க. இது அக்ரிமெண்ட்டுக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா இது இந்தியாவுக்கு சொந்தமான தண்ணி அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த செனாப் நதியில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் கட்டுறது மூலமாக இந்தியா தண்ணியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. பட் தண்ணியை நிறுத்தக்கூடாது. டேம் கட்டி எலக்ட்ரிசிட்டியோ இல்லை மற்ற மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்றது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்ல இருக்கு. ஸோ இந்த தான் வந்து மீறி இந்தியா செயல்படுது அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா வந்து தண்ணியை மொத்தமாக நிறுத்தலை, அவங்கள பட்டினி போகணும்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னா நாங்கள் தண்ணி விஷயத்தில் கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது தான் இதை நம்ம பார்க்குறோம். இது மிகப்பெரிய செக். இந்தியா தண்ணியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆயுதமாக வந்து பயன்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து தீவிரவாதத்தை அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்தியா கூட டைரக்டாக வார் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். உலக நாடுகளுக்கும் வந்து அது தெரியும். பாகிஸ்தானால இந்தியா கூட ஒரு டைரக்ட் வாரில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றது. அதனால அவங்க தீவிரவாதத்தை அவங்களுடைய கொள்கையாக வச்சு ப்ராக்சி வார் மூலியமா இந்தியாவை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்கு, எங்ககிட்ட என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் ஒரு ஆயுதமாக சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுக பதிலை தான் வந்து இந்தியா கொடுத்துருக்கு. இதுதான் நேற்று இந்த டான் வெளியிட்ட ஃபோட்டோவில் இருக்குது. முழுக்க முழுக்க அந்த செனாப் ரிவர் வந்து வத்தி போயிருக்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவில். ஸோ பயங்கரமான ஒரு குழப்பம் பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. பட்டினியால் வாட போகுது அப்படின்றது தான் நமக்கு தெரியும். சரி, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 3 நதிகள் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாம் வந்து கிழக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் போட்டிருக்கேன். பாகிஸ்தானுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ், ஜீலம், அப்புறம் இந்த செனாப், அதாவது இண்டஸ்ன்றது அந்த சிந்து நதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். அதாவது நதி சொந்தம் கிடையாது, அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அவங்களுக்கு சொந்தம்ன்றது தான் இந்த அக்ரிமெண்ட் சொல்லுது. அதாவது மேற்கில் இருக்கிற ஆறு எல்லாமே வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா மின்சாரம் தயாரிக்கலாம். ஆனால் அந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சு மொத்தமாக வந்து நிறுத்தலாம் முடியாது அப்படின்றது தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இதை தான் நம்ம வந்து நிறுத்தி வச்சிட்டோம். இந்த ட்ரீட்டிக்கு எங்களுக்கும் எதாவது சம்மந்தம் கிடையாது. அன்லெஸ் அன்டில் பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாதத்தை
ஜனநாயகத்தை தன்னுடைய முக்கிய ஆயுதமாக எடுத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பதிலாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிச்சைக்கார விஷயங்கள் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து வெளிநாடுகளில் போய் பெரிய லெவலில் பிச்சை எடுக்கிறாங்க. உள்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. இவ்வளவும் வந்து இருந்த போதிலும் பாகிஸ்தான் இன்னமும் வந்து தன்னுடைய வேலையை வந்து காமிச்சிட்டு இருக்கு. அதாவது பங்களாதேஷை தூண்டி விட்டு அந்த நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த நாடை இந்தியாவுக்கு எதிர்ப்பாக வந்து திருப்புறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் இந்த அசீமுனினுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து முழுக்க இந்தியா எதிர்ப்பாகவே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இந்தியா அக்ரெசிவான ஒரு போச்சரில் இப்போ போயிட்டு இருக்கு பாகிஸ்தானை நோக்கி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தண்ணியை வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதுலாம் நமக்கு நிலையாக தெரியாது. ஆனால் ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடக்கூடாதுன்றது தான் இந்தியா மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டையர் மக்களுடைய கருத்தாகவே இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.